Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. நீங்கள் அப்போ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. இப்போ இந்த லோனை நம்ம சீக்கிரம் அடைக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதம் 6000 ரூபாய் எடுத்துங்க, நீங்கள் வந்துங்க ஒரு எஃப்டி போட்டுருங்க. ஒரு வருஷத்துக்குன்னு எஃப்டி போட்டுருங்க. மாதம் 6000 ரூபாய் கட்டிக்கிட்டே வாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 72,000 ரூபாய் வந்த உடனே அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் வராங்க. இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன வயசுங்க, உங்களுக்கு இப்போ ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கும் 50 லட்ச ரூபாய்க்கும் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 8000 ரூபாய் அந்த மாதிரி தான் வருவாங்க. இதெல்லாம் வந்து பாதுகாப்புக்கு உண்டான இடங்கள். ஜென்ரலாகவே டிஜிட்டலில் வந்து எல்லாருமே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி டிஜிட்டலாக தான் தேடுறாங்க. அப்போ வந்து ரேண்டமாக எல்லாருமே அந்த இன்ட்ராடே பற்றி தான் போடுறாங்க. அதை பற்றி தெரியாமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ட்ரேடிங் பண்ணுவேன், எனக்கு தெரியுங்களா, நான் நியூஸில் தான் பார்க்குறேன். ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரேடிங்கா? ரெண்டுமே பண்ணிட்டு. இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான் என்னோடய தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு கிளாஸஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ற ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்ட்ராடேக்குள்ளே வர முடியுங்க. இன்ட்ராடேன்றது டெக்னிக்கை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்க. ஒரு இடத்துல ஜாபில் இருந்துக்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லாஸ் வந்து வருது. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? சிவகுமார். என்ன சம்பளம் வாங்குறீங்க? 20 வாங்கினேங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர் இருக்கும். யார் யார்? நானும் அம்மா அப்பா, அக்காவுக்கு தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 3 பேர் தான் இருக்கீங்க. ஆமாம். அப்பா என்ன பண்ணுறாருங்க? அப்பா ஆட்டோ டிரைவர். ஓகே, என்ன சேமிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. ஏன் சேவிங் இல்லை சார், எதுவும் இல்லை. ஏன் சார்? வீடு வாடகைக்கு தான் இருக்கும். சரி. அப்புறம் அக்கா கல்யாணம் பண்ண அந்த இதெல்லாம் இன்னும் போயிட்டு தான், வீட்டிலாம் இருக்கணும், அந்த லோன்லாம் கட்டிட்டு இருக்கோம். எதான் கேட்கணும், எப்படி அடுத்த 2 வருஷத்தில் என் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும்னா இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணணும்? இல்லை, அப்பாவுக்கு இப்போ என்ன வருமானம் வருதுங்க? அது நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, டெய்லி வேஜஸ் மாதிரி. இல்லை, இப்போ ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது இந்த இதோட லிங்க் பண்ணி பண்ணுறாரு, அந்த ஓலா ஊபர் அந்த மாதிரி ஆட்டோவில் டியூவில் இருக்கா இல்லை ரெண்டல் தான் ஓட்டுறாங்க? இருந்தது தான் போயிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அதுதாங்க, அதாவது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைவிட்டு போகுதுன்னா எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கும்னு அர்த்தங்க. புரியுதுங்களா? அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு தப்பு ஒன்று நடந்திருக்கும். அதனால தான் இப்போ விட்டுட்டு அவர் வந்து ரெண்ட்டுக்கு ஓட்டுறார். ஓகே, இப்போ நீங்கள் வாங்குகிற 20,000 எவ்வளோ சேமிக்க முடியும்? ஒரு 6,000 7,000 சார். 7,000 ருபீஸ் மந்த்லி சேமிக்கலாம். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க நீங்கள் வேலைக்கு வந்து? இந்த 1 இயரில் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், அதான் டெபிட் போயிட்டு இப்போ கொஞ்சம் சேஃபாக கிட்ட இன்னொரு ஏதாவது இல்லை, ஒரு வருஷத்தில் நீங்கள் எதுவுமே சேர்க்காம நான் அடுத்த மாதம் 6,000 7,000 சேமிச்சிடணும், எப்படி சேமிப்பீங்க? ஒரு வருஷத்தில் 6,000 சேர்த்துட்டு அது ஒரு அமௌண்ட் வரும்போது ஒரு லோனில் அப்படியே மொத்தமாக கொடுத்து விட்டுருவேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகணும் அப்படிங்கிறது. இன்னும் எவ்வளோ லோன் இருக்குங்க? ஒரு 4 கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ அதை தான் பண்ணணும். முதல் வந்துங்க நம்மக்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்த்துடணுங்க. அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கணுங்க. ஏன்னாங்க, கடனுக்கு வந்து நம்ம 10% வட்டி கட்ட போகிறோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 6% 7% தான் வரப்போகுதுன்னு சொன்னால் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறதுக்கு பதில் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கடனை வந்து நம்ம கட்டணுங்க. இப்போ நீங்கள் மாதம் 6000 கடன் கொடுத்தா வாங்கிப்பாங்களா இல்லை பல்காக தான் கொடுக்கணுமா? சரி, நான் இப்போ 6,000 கொடுத்தாங்க யூஸ் இல்லைனால பல்காக தான் கொடுப்பேன். ஏன்னா அது வரும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லாவும் கம்மியாகும். 6,000 ரூபாய் சேர்த்து வைக்கும்போது நமக்கு ஏதாவது அர்ஜென்சினாலும் யூஸ் பண்ணிக்க முடியுதுன்றதுக்காக அப்படி வச்சுட்ருங்க. இல்லை, அந்த ப்ராப்ளம். நீங்கள் அர்ஜென்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி சேர்க்குற பணத்தெல்லாம் செலவு பண்ணிடக்கூடாதுங்க. அப்படி செலவு பண்ணுங்க. இப்போ அர்ஜென்ட் அப்படியே தான் இருக்கும், அது ஒரு 6 மாதம் கழிச்சு அப்படியே கொடுத்துருவாங்க. அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்போ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. இப்போ இந்த லோனை நம்ம சீக்கிரம் அடைக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதம் 6000 ரூபாய் எடுத்துங்க, நீங்கள் வந்துங்க ஒரு எஃப்டி போட்டுருங்க. ஒரு வருஷத்துக்குன்னு எஃப்டி போட்டுருங்க. மாதம் 6000 ரூபாய் கட்டிக்கிட்டே வாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 72,000 ரூபாய் வந்த உடனே அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டும் வராங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக முடிக்க பாருங்கள். ஏன்னாங்க, இப்போ நீங்கள் வந்து இருக்கிற 6000 ரூபாய் அந்த பக்கம் கடனும் வச்சுக்கிட்டு நம்ம சேவிங்ஸும் பண்ணணும்னு சொல்லும்போது கஷ்டங்க. பட் ஆனால் சேவிங்ஸ் பண்ணலாம். அந்த 6,000 7,000 சேர்க்குறதுன்றது அது வந்து நீங்கள் லோனுக்காக வச்சுக்கிங்க. அதை தாண்டி நீங்கள் வீணாக செலவு பண்ணுறதுன்னு இருக்கும்ல, சினிமாவுக்கு போகிறது தேவையில்லாமல் சுற்றுறது, இதெல்லாம் நடக்கிறது தானே இல்லையா? நடக்குதா இல்லையா? மாதம் எவ்வளோ நடக்குங்க? அது 1000 அதுவே அதிகங்க. ஏன்னா நம்ம 20,000 வாங்குகிறோம்ல, ஏற்கனவே கமிட்மெண்ட்டில் இருக்கோம்ல,
மாதம் 1000 ரூபாய் அளவுக்கெல்லாம் வந்து பெருசாக செலவு பண்ணலைங்க. எவ்வளோ நம்ம வந்து இப்போ வந்து பெருசாக நம்ம லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு கிடையாது. அதில் ஒரு 300 ரூபாய் சேர்க்க பாருங்க, அதில் ஒரு 200 ரூபாய் சேர்க்க பாருங்க, அதை சேவிங்ஸுக்கு கொண்டு வாங்க. எப்படிங்க? அதை வந்து நீங்கள் சேவிங்ஸ் கொண்டு வந்து நாங்கள் சொல்கிற சிஸ்டம் இதே தாங்க. நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து ஸ்டாக்லேயோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த 6000 ரூபாய் வந்து பார்த்தீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து அடைக்க பாருங்கள். அதுதான் பண்ண முடியுங்க. நீங்கள் இன்னும் வந்துங்க ஒரு 10-15 வருஷத்தில் எத்தனை வருஷத்துக்குள்ளே 10 லட்சம் கேட்டீங்க? 2 வருஷத்துல 2 வருஷத்தில் இப்போ இருக்கிற கடன் நமக்கு 4 லட்சம் ரூபாய் இருக்குங்க இல்லைங்களா? அதை தாண்டினதுக்கப்புறமா தான் நம்ம அதை பற்றி திங்க் பண்ண முடியுங்க. அதனால் வந்து முதல் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுங்க, பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ மாதம் மாதம். இந்த ஏன்னா கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக செலவாயிடுங்க. அப்போது வந்து அது சரிப்பட்டு வராதுங்க. ஒரு கமிட்மெண்ட் 6000 ரூபான்னா மாதம் மாதம் போயிடும்பா. ஒரு வருஷம் ஆச்சா 72,000 எடுத்து கடனை கட்டணும். நம்ம 4 வருஷத்தில் அதை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் வயசுங்க ரொம்ப சின்ன வயசு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 4 லட்சம் ரூபாய் கடனை உருவாக்குறது யார்? நீங்களா, அப்பாவா, இந்த குடும்பத்திலையா? ஃபேமிலி. இந்த மேரேஜுக்காகலாம் ஆயிருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது. நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் தான் பண்ணி ஆகணும். அப்போ அதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கடனை வந்து முடிஞ்சால் மாதம் 6000 ரூபாய் கட்டிடுங்களேன். ஏன் வந்து நீங்கள் சடனாக ஏதாவது நமக்கு எமர்ஜென்சி தேவைப்படுச்சுன்னா அப்போ திரும்ப ஏதாவது வாங்குற மாதிரி ஆகிட போகுதுன்றதுக்காக ஏதாவது ஹோல்ட் பண்ணி பண்ணணும். அதுதாங்க. இப்போ வந்து ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு இமிடியேட்டாக அந்த பணம் வேணுமன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு எஃப்டி போடுங்க. 3 மாதத்துக்கு. அந்த எமர்ஜென்சின்றது என்ன வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மெடிக்கல் எக்ஸ்பிளைன்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது இதுவெல்லாம் வச்சுருக்கீங்களா? இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்ளைம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் பணம் கட்டி தான் வாங்கணும்னு இல்லைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அது வாங்கி வச்சுருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன் வாங்கலைங்க? இல்லை, அதுக்காக தான் அவங்க கொடுக்குறாங்க. அது நம்ம பணம், நமக்கு அவங்க கொடுக்குறாங்க, நம்ம அதை வாங்கணும். ஏதோ ஒன்று நடக்கும்னா அது மட்டும்தான் நடக்கும். மெடிக்கலாக தான் ஒரு ப்ராப்ளம் வருங்க. அப்போ நீங்கள் இந்த நேரம் வந்துங்க அதை வாங்கியிருக்கணுமில்ல, ஏன் வாங்கலைங்க? அதுதான் ப்ராப்ளம். என்னென்னா நிறைய பேர் என்னென்னா அதை பற்றி திங்க் பண்ணுறதே கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாதுங்க. ஏதோ மெடிக்ளைம் பண்ணால் வந்து போய் பணம் கட்டி தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. அரசாங்கம் கொடுத்துருக்குங்க, நமக்காக தான் கொடுத்துருக்குங்க. அப்போ இந்த மாதிரி வந்துங்க கம்மியான சம்பளம் வாங்குறவங்களுக்காக தான் அந்த ஸ்கீமே இருக்குங்க. அப்போ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போடணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா? அதையும் நீங்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன வயசுங்க, உங்களுக்கு இப்போ ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கோ 50 லட்ச ரூபாய்க்கோ நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 8000 ரூபாய் அந்த மாதிரி தான் வருவாங்க. இதெல்லாம் வந்து பாதுகாப்புக்கு உண்டான இடங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நீங்கள் முதல் வந்து இந்த சேவிங்ஸ் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டாங்க. முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த கிளைமும் அப்புறமா வந்துங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்குறதும் எடுத்துங்க. இது ரெண்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடுங்க. திடீர்னு ஏன்னா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் போயிடுங்க. அதனால் வந்துங்க அதை கண்டு அந்த ஃபேமிலிக்கு வேண்டியதை அதை வந்து எடுங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் மாதம் 6000 ரூபாய் இங்கே கட்டிடுங்க. அப்படியே இல்லைனாலும் நீங்கள் ஒரு ஆர்டி போட்டே வாங்க. ஆர்டியை நீங்கள் எஃப்டியை போடுங்க. நீங்கள் எஃப்டியை எப்போனாலும் கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பயம் கிடையாதுங்க. அது நீங்கள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தேவையில்லாமல் எப்படியாவது ஒரு வகையில் வந்து செலவாயிடும். இப்போ நீங்களே யோசித்து பாருங்கள், ஒரு வருஷம் ஆகுதுங்க, ஒரு வருஷத்தில் சேவிங்ஸுன்னு கிடையாதுங்க. கரெக்டாக இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியுங்க. எது இருக்கோ இல்லையோ போய் முதல்ல அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் போய் ஜாயின் பண்ண பாருங்கள். இன்னொரு டவுட், இப்போ ஜென்ரலாகவே டிஜிட்டலில் வந்து எல்லாருமே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி டிஜிட்டலாக தான் தேடுறாங்க. அப்போ வந்து ரேண்டமாக எல்லாருமே அந்த இன்ட்ராடே பற்றி தான் போடுறாங்க. அதை பற்றி தெரியாமல் போட்டதுமே அந்த க்ரீடினஸ் இருக்கும்ல, அதில் போயிட்டு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு இவ்வளோ கிடைக்கும்னு வேறோ ஒருத்தங்க பணம் சம்பாதிக்காக சொல்கிற அந்த கால்ஸ் வாங்குவோம், டெலகிராம் கால்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி லாஸ் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கூட நியூஸ் பேப்பரில் நிறைய பேர் வந்து இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, 10 லட்சம் ஆச்சு, சூசைட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் கேஸ் வருது. அதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு ட்ரேடிங் பண்ணுவேன், எனக்கு தெரியும். ஆனால் நான் நியூஸில் தான் பார்க்குறேன். ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாக ட்ரேடிங்கா? ரெண்டுமே பண்ணிட்டுருக்கேன். அது ரொம்ப சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை சார், இன்ட்ராடேவும் கேம்பிளிங் மாதிரி தான். கேம்பிளிங் கிடையாதுங்க, அது வியாபாரம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் என்னன்னா அதில் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், அதான் கேம்பிளிங். 10 பேர் ஜெயிச்சா அது வியாபாரங்க.
இது வந்து கேம்லிங் கிடையாதுங்க. புரிதல் ரொம்ப வேணுங்க. இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான் என்னோடய தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு கிளாஸஸ் பண்ணுறதுங்க, எங்களுக்குன்னு சில ஃபார்முலாஸை டெவலப் பண்ணி டீச் பண்ண இதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப புரிதல் வேணுங்க. புரிதல் மட்டும் கிடையாதுங்க, நம்ம சூழல் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. அதாவதுங்க நான் நிறைய இடத்துல சொல்கிறது, இதை வச்சு இதை ஒரு வியாபாரமாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க. அப்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்க, எந்த கமிட்மெண்ட் இருக்கக்கூடாதுங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணுங்க. எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ற ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்ட்ராடேக்குள்ளே வர முடியுங்க. இப்போ இன்ட்ராடேன்றது டெக்னிக்கை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்க. ஒரு இடத்துல ஜாபில் இருந்துக்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லாஸ் வந்து வருதுங்க. அதே மாதிரி நீங்கள் கால்ஸ் பற்றி சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்து டெலகிராம்ஸ் எல்லாம் கால்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வாங்கக்கூடாதுங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் தான் ஆகுங்க. இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 90 பேர் வந்து ஃபெயிலியர். இது நீங்களும் நானும் சொல்ல, செபியில் போய் ஆன் பண்ணும்போதே ஐ அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு தான் பார்த்தாங்க, ரொம்ப கம்மிங்க. அப்போ என்ன காரணம்னா, இந்த 100க்கு 90 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையிலேருந்து இந்த பிஸ்னஸை புரிஞ்சு வந்தாங்களான்னா கண்டிப்பாக இருக்காது. இப்போ நீங்கள் இன்ட்ராடே பண்ணன்னு சொன்னீங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லைங்களா. உங்களுக்கு இன்ட்ராடே வந்து ஒரு மார்க்கெட் எப்படி செயல்படுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் வந்து நீங்கள் வாங்கி தான் வைக்க முடியுங்க, கரெக்டாக இல்லைங்களா. ஒரு ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறோம், 20 வருஷம் கழித்து நம்ம விற்றுக்கலாம், இறங்கினாலும் ஹோல்ட் பண்ணலாங்க. ஆனால் இன்ட்ராடே அப்படி கிடையாது. நீங்கள் வாங்கியும் விற்கலாம், விற்றுட்டும் வாங்கி தரலாம், வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ 100க்கு 90 பேர் ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க, 10 பேர் மட்டும் வின் பண்ணுறாங்கன்னா, இந்த 10 பேர்கிட்ட இருக்கிற பணம் வந்து இந்த 90 பேரோட பணத்தை சேர்த்தாலும் கிட்ட கூட நெருங்க முடியாதுங்க. அப்போ அவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்காங்க, அந்த பணத்தால் தான் அவங்க வந்து வின் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு வந்து நிறைய விஷயங்களும் நிறைய புரிதலும் நிறைய டெக்னிக்கும் அப்ளை பண்ணணுங்க. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து போகிறது வந்து ரொம்ப தவறான விஷயங்க. இப்போ நான் வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்கேன், ஆனால் நானே அதை பற்றி சொல்கிறேன்னா, புதுசாக வர்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அதோட ரிஸ்க் எல்லாம் தெரியுங்க, அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க, அவங்க ஓகே, அவங்க லாஸ் லாபம் எல்லாமே பார்த்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள்லாம் இந்த மாதிரி கம்மி சம்பளத்தில் இருக்கும்போது அந்த பக்கம் வந்து போகிறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்எம் சிஸ்டத்தில் போய் போகிறதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க, உங்களுக்கு வந்து மாதம் 10,000 கொடுக்குறேன், 20,000 கொடுக்குறேன், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துணுங்க. ஏன்னா வந்து இது நமக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனையை தான் உருவாக்கும்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் இன்ட்ராடே எல்லாம் பண்ணுறதை வந்து நீங்கள் விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட் ஸ்விங்ன்றது இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். எவ்வளோ இன்ட்ராடேயில் விட்டீங்க? நான் இல்லை சார், நான் கேட்குறேன். நான் நியூஸ் பேப்பரில் நிறைய பேர் இறந்ததை பார்த்தேன். நான் அதே மாதிரி இந்த கிளாஸஸ்லாம் வந்து ஒரு டைமில் இந்த மாதிரி செட்டப் பண்ணி போர்டிலலாம் சொல்லித்தராங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு ஒரு இன்ஸ்டா ரீல்ஸோ இதை ஒன்று போட்டு அது வைரல் ஆனோடனே அதுலேருந்து நீங்கள் 1000 ரூபாய் தாங்க கிளாஸ் சொல்லித்தரேன்ட்டு வாட்ஸ்அப்பில் ரேண்டமாக சும்மா அந்த சார்ட் மட்டும் டபுள் பேட்டர்ன் அதெல்லாம் ஷேர் பண்ணி இதை பண்ணுங்க அப்படின்னு பண்ணுறாங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் 1500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு டம்மி ஆப்பை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டெலகிராமில் இருக்குங்க, நீங்கள் ஒரு புரோக்கரோட டம்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாபம் பண்ண மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பலாங்க. இப்போ நிறைய பேர் ஏமாறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. நான் ஒரு நாளைக்கு பாருங்கள் 10 லட்சம் சம்பாரித்தேன், 20 லட்சம் சம்பாரித்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அனுப்பிடுவாங்க. அப்போ அதை பார்த்த உடனே இது வந்து டம்மி ஆப்புங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாரித்த மாதிரியே இருக்கோங்க, அதை நம்பி அவங்க வந்து உள்ளே போவாங்க. அப்போது இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. நாங்கள் தான் சொல்கிறோமே 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்களே கொஞ்சம் தவறுனாலும் பணம் வந்து காணாமல் போயிடுதுங்க. அப்போ நிறைய விதமான விஷயங்கள் புரிதலோடு பண்ணணுங்க. புரிதல் இல்லாமல் பண்ணது தான் அவங்க சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்தவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்றதே முக்கியம் கிடையாதுங்க. ஏன்னா அவர் எவ்வளோ இழந்தாருன்றது நமக்கு தெரியாதுங்க. நம்ம குடும்ப சூழல்னா நம்ம எதுக்காக இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்திருக்கோம், நம்மளோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறவங்க மட்டும்தான் இன்ட்ராடேயில் வின் பண்ண முடியுங்க. இல்லையா எனக்கு இன்ட்ராடே செட் ஆகாதுன்னா டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போவுமே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னென்னாங்க, அகலகால் வச்சிங்க இன்ட்ராடே பண்ணுறவங்க தாங்க. தப்பாக பண்ணிங்க, பைக்கு பதில் செல் பண்ணுறது, செல்லுக்கு பதில் பை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனையை வந்து பெருசாக்கிறாங்க. அதனால் வந்து உங்களை மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த மாதிரி சின்ன சம்பளத்துக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஃபீல்டை வந்து அவாய்ட் பண்ணிடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நான் சொல்கிறத வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏன்னா நான் வந்து இன்ட்ராடே கிளாஸ் எடுக்கிறேன், 30 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கேன்.
அப்போது ஒரு நானே வந்து அதை பற்றி உங்களுக்கு வந்து நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறேன்னா அப்போ அந்த சூழல் உங்களுக்கு சரியாக இல்லாதப்போ எந்த வியாபாரமும் கை கொடுக்காதுங்க. வியாபாரத்துக்கு புரிதலும் சூழலும் ரொம்ப முக்கியமானதுங்க. இதுக்கு வந்து ஃபுல்லாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணுங்க. எனக்கு 2000 ரூபாய் லாபம் வரும், 2000 ரூபாய் நஷ்டம் வரும், ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிற மனநிலை இருந்தால் மட்டும்தான் இந்த வியாபாரத்துக்குள்ளே வர முடியும். அதனால் அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்குங்க. மற்றபடி இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போகிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் தவறான விஷயமா மாறி போயிடும். நன்றி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.